श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पद्मापते स्तुतिपदेन विपच्यमानम् पश्यन्त्विह प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत् स्वभावम् मान्यं यतीश्वरमकानससम्प्रदायम्। दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्याम्। स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यम् स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः। சரணாகதியை பற்றிய விஷயங்களை எல்லாம் தெரிவிக்கும் ஸ்தோத்திரம் சரணாகதி தீபிகா. அதுல சரணாகதி பண்ணி முடிச்சவன் அவனுடைய நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி பெருமாள் கிட்ட அவன் பிரார்த்திக்க கூடிய விஷயங்களை எல்லாம் சொன்னார். சரணாகதி பண்ண உடனே மொத்த பாப்பங்களும் போகணும் அப்படின்னு சொல்றீரே, போக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, உம்ம சக்திக்கு முடியாதது எது? உம்ம சக்தியினாலே பிரம்மாண்ட லட்ச சத கோடி கணங்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறீர், சம்ஹாரம் பண்றீர். அப்படியும் உம்ம சக்திக்கு போகலைன்னா என்னுடைய பாபங்களை போக வைக்கிறதுக்கு அதனால்தான் முடியும். ஏன்னா அதை காட்டிலும் பெருசாக என் பாபங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அந்த மாதிரி என்னுடைய சரணாகதியை நீர் ஏத்துக்கணும், ஏத்துண்டு எனக்கு பலன் கொடுக்கணும், மோட்ச பலன் கொடுக்கணும்னா அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டான்னா, சாகேத சம்பவ சராச்சர ஜந்து நீத்தியா, அயோத்தி வாழ் ஜனங்கள் அவளை மாதிரி நானும் உங்க ஊர்லயே இருக்கிறவன், அவர்கள் உம்ம நாட்டை சேர்ந்தவர்கள்ன்றபடினால அவர்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு மோட்சத்துக்கு ஐச்சின்னு போனீர் இல்லையா, அந்த மாதிரி என்னையும் ஐச்சின்னு போனோம். இந்த மாதிரி விண்ணப்பங்கள்லாம் நான் பெருமாளிடம் பண்ணுவது தகும். சரணாகதி கட்டாயம் பலன் கொடுக்குங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கும்படியாக இருக்கின்றன. இப்போ ஒரு சின்ன கேள்வி வரும். இப்ப சுவாமி தேசிகன் இங்க சரணாகதி தீபிகையில இந்த மாதிரி என்ன ஏத்துக்க வேணும் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப இப்பதான் சரணாகதி பண்றாரா இல்ல இதுக்கு முன்னாடியே சரணாகதி ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசிகனை பொறுத்தவரை அவருக்கு முதல்ல சரணாகதி ஆயிடுத்து. ஒன்றே புகழென்று உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே அடைக்கலம் கொண்டனம் அத்திகிரி திருமால் அப்படின்லாம் சாதிச்சிருக்கார். அதனால ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி அப்படிங்கிறது முதல்ல ஆயிடுத்து, அது தேவ பெருமாள் சந்நிதியில் ஆயிடுத்து. அப்ப இப்ப சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, அத சொல்ற சரணாகதியை பத்தி சொல்லி இருக்கார் இங்க. இது சரணாகதி இல்ல, இது உக்திகி, புனருக்தி. சரணாகதி ஆனதை பத்தி சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம். எப்பவுமே ஒரு தடவை தான் சரணாகதி, சகரதேவ பிரபன்னாய அப்படின்னு சொல்லி இருக்கிறபடினால, இரண்டாவது தடவை கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறபடினால ஒரே தடவை தான் சரணாகதி, அது ஆயிடுத்து. அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள்லாம் சொல்றதெல்லாம் எல்லாமே ஒரு உக்தி தான், எல்லாமே சொல்றாங்கிறது மட்டும்தானே தவிர அத சரணாகதி அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சரணாகதியை பத்தி சொல்றார். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல ஆளவந்தார் சாதிக்கிறார், கத்தியத்திரயத்துல எம்பெருமான ஆளவந்தார் சாதிக்கிறார். அப்போ அகிருத்திமத் நதர்ம நிஷ்டோஸ்து நசாப்தவேதி நபக்திமாஸ்து சரணார்விந்தே அகிஞ்சனஹா அனன்யகதி சரண்ய பாதமூலம் சரணம் பிரபத்தியேன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சரணாகதி பண்ண என்ன ஏத்துக்கணுங்கிற. அதே மாதிரி கத்தியத்திரயத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் சொல்லச்ச அனன்ய சரணஹா பாதார் விந்தயுகலம் சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லிட்டோம். என் சரணாகதியை ஏத்துண்டு என்னை ஏத்துக்கணும் அப்படிங்கிறார். அந்த மாதிரிதான் சுவாமி தேசிகன் சொல்றது. இதெல்லாம் ஸ்தோத்திரம், சரணாகதியை பத்தி திருப்பி சொல்றார் அப்படிங்கிறது மட்டும்தான். சரணாகதி உபாயமா அனுஷ்டானம் பண்ணுதல் அப்படிங்கிறது அது முதல்ல ஆயிடுத்து இவ எல்லாருக்குமே. அந்த விஷயத்தை இப்ப அழகா ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். 49வது ஸ்லோகம். ஆஸ்தாம் பிரபத்திரிக தேசிக சாட்சிகாமே சித்தா ததுக்திரணகா த்வதவேக்ஷிதார்த்தா
யஸ்தஸ்ய பூர்வ நிபுணைஹி த்வயினன்விதானிம் பூர்ணே முகுந்த புனருக்த உபாய ஏஷஹ. எம்பெருமானே, ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு ஒரு சரணாகதின்னு ஒண்ணு எனக்கு ஆயிடுத்து ஏற்கனவே. அது இருக்கட்டும், நான் இப்போ அதை பத்தி சொல்றேன். சரணாகதியை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ இது இருக்கு, இது இப்போ சித்தமா இருக்கு. அது அபேட்சிதார்த்தா, நீர் எதிர்பார்க்கறது எதுவோ அது இப்ப நடந்துருத்து. நீர் என்ன எதிர்பார்க்கிறீர்? ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படின்னு, ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படின்னு தானே சொல்றேன். அதாவது அந்த ஜீவாத்மாவானவன் தங்கிட்ட அபேட்சிக்கணும், எனக்கு மோட்சம் கொடு, நான் சரணாகதி பண்றேன் அப்படிங்கிற ஒரு அபேட்சையை எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். இது ஒரு வியாஜமாக வச்சிருக்கான். அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, உபாயம் அப்படிங்கிறது சரணாகதி உபாயம் இல்லை, பெருமாள் தான் உபாயம். சரணாகதிங்கிறது வியாஜம் தான், பெருமாளை உபாயம் ஆக்குதல் தான் சரணாகதி அப்படின்னு இருக்கு. அதனால நான் இப்போ சரணாகதி தீபிகா இந்த ஸ்தோத்திரம் அருளி செய்யும் போது நீரே தான் உபாயம் அப்படின்னு உபாயம் ஆக்கி உங்ககிட்ட பிரார்த்திச்சிருக்கேன். ஆக இதுவும் இருக்கு. ஆக தது அபேட்சிதார்த்தா, நீர் எதிர்பார்த்தது எதுவோ, மோட்சம் கொடுக்கணும்னா நீர் என்ன எதிர்பார்க்கிறீர், அது இப்ப நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ அது சரணாகதியா இது சரணாகதியா அப்படின்னு கேட்டா, பூர்வாச்சாரியர்கள் முதல்ல என்ன செய்து வைத்த சரணாகதியை நான் இப்ப திருப்பி அனுசந்தானம் பண்றேன் என்பதாக மாத்திரம் வைத்துக் கொள்ள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆஸ்தாம் பிரபத்திரிக தேசிக சாட்சிகாமே, முகுந்தான்னு கூப்பிடுறார். முகுந்தா பூர்ணே முகுந்த புனருக்த உபாய ஏஷான். முகுந்தனே, முகுந்தனாலே மோட்சம் கொடுப்பவன் அர்த்தம். மோட்சம் கொடுக்கும் பெருமானே, தேசிக சாட்சிகா, ஆச்சாரியர்களை சாட்சியாக வைத்து, பிரபத்திஹி அப்படின்னு ஒண்ணு மே எனக்கு ஆஸ்தாம் இருந்தது, அது இருக்கட்டும். அதாவது ஆச்சாரியர்கள் சரணாகதி பண்ணி வச்சிருக்கார்கள், ஆச்சாரிய நிஷ்டால இந்த சரணாகதி ஆயிருக்குங்கிற மாதிரி தெரியுது கிருஷ்ணதத்தை பார்த்தா. அப்படி இல்ல உக்தி நிஷ்டான்னு சொன்னா கூட ஆச்சாரியனை சாட்சியா வச்சுட்டுதான் அந்த உக்தி நிஷ்டா நடக்கும். ஆச்சாரியன் உபதேசம் பண்ண வாக்கியத்தை சொல்றது தானே, அதனால உக்தி நிஷ்டான்னு சொல்லலாம். ஏதோ ஒரு சரணாகதி ஆயிருக்கு எனக்கு. ஆஸ்தாம் பிரபத்திரிக தேசிக சாட்சிகாமே, ஆச்சாரியனை சாட்சியாக வைத்துக்கொண்டு ஒரு பிரபத்தி இன்னும் ஒன்று நடந்தது அப்படிங்கிறது அது இருக்கட்டும். முன்னாடி அது ஏற்கனவே ஆயிடுத்து, முன்னாடியே தேவப்பெருமாள் சன்னதியில இருந்தது. சித்தா ததுக்தி ரணகா ததபேட்சிதார்த்தா. இப்ப என்ன கேட்டா, ததுக்தி, அந்த சரணாகதியை பத்தி வார்த்தை நான் இப்ப பேசியிருக்கேன் இந்த சரணாகதி தீபிகா ஸ்தோத்திரத்துல, இல்ல இன்னும் பல இடங்கள்ல. இது அனகா, எந்த விதமான தோஷமும் கிடையாது, ஏன்னா பூர்ணமா சரணாகதியை சொல்றது. இது தொதபேட்சிதார்த்தா, நீர் அபேட்சிதமான விஷயத்தை, நீர் எதிர்பார்த்த விஷயத்தை உள்ளடக்கியது. நீர் என்ன எதிர்பார்க்கிறது? திருப்பி திருப்பி எம்பெருமானே சரணம், உன்னதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை எதிர்பார்க்கிறீர், அது இதுல இருக்கு. சித்தா, ஆக இதுவும் சித்தமா இருக்கு, இதுவும் செய்து முடித்த நிலையிலே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த விதத்துல பார்த்தோம்னா இதையே கூட நீர் உபாயமா எடுத்துக்கலாம். ஏன்னா இதுலயும் நீரே சரணம் அப்படின்லாம் திருப்பி திருப்பி சொல்றேன், என்னை காப்பாற்ற வேணும் அப்படின்னு சொல்றேன், சக்திம் நீங்ஷ சரணாகதவத்சலத்வம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால இதை வச்சுட்டு நீர் காப்பாற்றணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த ரெண்டுல ஆனா ஒரு தடவை தானே சரணாகதி பண்ணணும், இதுவா அதுவான்னு கேட்டா முதல்ல ஆச்சாரியன் பண்ணி வச்சதுதான் சரணாகதி. நெஸ்தஸ்ய பூர்வ நிபுணைஹி தொயி, பூர்வ நிபுணைஹி பூர்வாச்சாரியர்கள், தொயி உன்னிடத்தில், எஸ்தஸ்ய வைக்கப்பட்ட, பூர்வாச்சாரியர்களால் உன்னிடத்தில் வைக்கப்பட்ட இந்த ஜீவாத்மா இதுக்கு சரணாகதி பூர்ணம் ஆயிடுத்து. நனு இதானியும் பூர்ணே முகுந்த புனருக்த உபாய ஏஷா. ஆக இது பூர்ணம் ஆயிடுத்து முன்னாடியே. சரணாகதியில ஒரு தடவை சரணாகதி ஆச்சுன்னா அப்புறம் செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது இல்லையா. அதனால இனிமேல் செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது. நான் இப்ப மறுபடியும் திருப்பி சொல்றேன் அப்படின்னா இது புனருக்தா, திரும்பி சொன்ன மாதிரி ஆகும். ஏற்கனவே நடந்த திருப்பி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கணக்குல இது ஆகுமே தவிர இது சரணாகதியாக ஆகாது. புனருக்தா உபாயா ஏஷா, பூர்வாச்சாரியால் பண்ண உபாயத்தை
நான் புனகா உக்தா திருப்பி அந்த உபாயம் சொல்லப்பட்டதாக ஆகுமே தவிர இது சரணாகதியாக ஆகாது. சுவாமி தேசிகனே ஞாச தசகத்துல பார்த்தோம்னா அதுல சரணாகதி மதீயம் ச நிகிலம் சேதனா அச்சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரதஸ்ரீ குருஸ்வயம் பிரார்த்திக்கிற அகம் மத்ரக்ஷன் பரோ மத்ரக்ஷண பலம் ததா நம்ம எல்லாம் சொல்ற. இதெல்லாம் எல்லாமே அனுசந்தானம். கத்தியத்திலே கூட ஸ்ரீபாஷ்யக்காருடைய சரணாகதி அனுசந்தானம். ஆலவந்தா ஸ்தோத்திரம் அனுசந்தானம் தான் எல்லாமே. இதுதான் சரணாகதி அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படி அனுசந்தானம் பண்றா அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, நமக்கு ஆன சரணாகதியை நம்ம அடிக்கடி அனுசந்தானம் பண்ணிக்கணும். நம்ம மறக்க கூடாது இல்லையா? சரணாகதி ஆயிருக்கு, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆயிருக்கு, அதை மறக்க கூடாது, அதை அனுசந்தானம் பண்ணணும் ஒண்ணு. ரெண்டாவது, ஆச்சாரியால் அதை ஸ்தோத்திரமா பண்றா, பண்ணி நமக்கு பின்னாடி இருக்கவளுக்கு தெரியணும் முடியும். இல்லாட்டா ஆளவந்தார் சரணாகதி பண்ணல, ராமானுஜர் சரணாகதி பண்ணலன்னு எழுதி வச்சிருவா. அதனால அந்த மாதிரி அப்பசித்தாந்தம் கூடாது. எல்லாரும் சரணாகதி பண்ணினவர்கள் தான். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மொத்த பேரும் சரணாகதி பண்ணினவர்கள் தான் அப்படிங்கிறதுக்காக ரெக்கார்டு பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கா. சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகத்துல ஒரு விஷயம் சாதிக்கார். பெருமாள் கிட்ட என்ன பண்ணணும் கேட்டா, நம்ம எம்பெருமான் நமக்கு செய்த உபகாரங்களையா மெதுவா பெருமாள் கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். அந்த மாதிரி பெருமாள் நமக்கு பண்ண பெரிய உபகாரம் என்ன கேட்டா, நம்ம சரணாகதியை ஏத்துண்டான், நம்மையும் சரணாகதி செய்ய வச்சான், செய்ய வச்சு அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு. அப்ப அந்த அந்த எம்பெருமான் பண்ண பெரிய உபகாரம் அது. அதை பெருமாள் கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். அதான் ரெண்டு சாட்சி இருக்காரு அதுல. எம்பெருமான் இதுவரை செய்த உபகாரங்களை நாம உபகாரம் போல பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். உபகாரம்னா பழம் எல்லாம் சமர்ப்பிக்கிறோம் இல்லையோ, புஷ்பம் பழம். அந்த மாதிரி நீ இந்த மாதிரி எல்லாம் எனக்கு உபகாரம் பண்ணி இருக்கிறாய் என்று சொல்லிட்டே இருக்கணும். இது ஒரு உபகாரம் போல. எம்பெருமாள் இனிமே செய்ய போற பலன் இருக்கும் இல்லையோ, அதையெல்லாம் பிரார்த்தனா ரூபமாக விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். எனக்கு பக்தியை கொடு, எனக்கு ஞானத்தை கொடு, எனக்கு மோட்சத்தை கொடு அப்படிலாம் இருக்கும் இல்லையோ, எனக்கு கடைசி காலத்துல சேவையை கொடுலாம் பிரார்த்திக்கிறார் இல்லையோ. இதெல்லாம் எம்பெருமான் இனிமே செய்ய போறது. ஆக எம்பெருமான் செய்த உபகாரங்கள், செய்ய போகிற உபகாரங்கள், செய்த உபகாரங்களை நாம் உபகாரமாக பழம் புஷ்பம் போல நம்ம அதை சொல்லி 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 பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கிறோம். உம்மானதானே இது நடந்தது, இது நடந்ததுன்னு. அந்த ரீதியில உம்மா அனுகிரகத்தினாலே சரணாகதி நடந்தது, அந்த சரணாகதியை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர், நீர் மோட்சம் தரப்போகிறீர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு. அதை மனசை விட்டு அகலக்கூடாது. அதனால முதல்ல சரணாகதி ஆனப்புறம் அதை பத்தி புனருக்தி, இது திருப்பி நான் சொன்னேன் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டேன் என்பதாக வைத்துக்கொள் எம்பெருமானே அப்படிங்கிறார். ஆஸ்தாம் பிரபத்திரிக தேசிக சாட்சிகா அமே, ஆச்சாரனை சாட்சியாக வைத்து நான் செய்த சரணாகதி ஆயிடுத்து என்பது இருக்கட்டும். சித்தா ததுக்திர் அனகா ததபேட்சிதார்த்தா, அந்த சரணாகதியை பத்தி நான் இப்ப சொல்றேன், தோஷம் இல்லாமல் அதே 5 அங்கங்களோடு கூட சரணாகதி பத்தி சொல்றதா இருக்கட்டும். நீ எதிர்பார்க்கிற விஷயம், இவன் பிரார்த்திக்கணும், இவன் சொல்லணும் தானே எதிர்பார்க்கிறேன், அது நடந்திருக்கு. எஸ்தஸ்ய பூர்வ நிபுணைஹி தொயினனு இதானியம், முன்னாடி பூர்வாச்சாரியர்களால் என்னுடைய வரம் உம்மிடையே சமர்ப்பிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட என்னை குறித்து இதானியம் இப்பொழுது பூர்ணே முகுந்த புனருக்த உபாய ஏஷா, பூர்ணமாக இருக்கும்போது இந்த இப்போ புனருக்தா திருப்பி அந்த உபாயத்தை நான் வாயாலே சொன்னேன் அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர வேறவில்லை அப்படின்னு அர்த்தம். பூர்ணே அப்படின்னா இவன் பூர்ணமான அப்புறம் ஒரு காரியம் செஞ்சு முடிச்சாச்சுன்னா அப்புறம் சொன்னான்னா அது வெறும் சொன்னவங்க தானே ஆட்டம், செய்யறோம்னு அர்த்தம். அது அதான் செஞ்சு முடிச்சாச்சே, செஞ்சு முடிச்சப்பறம் அதை நம்ம சொல்றோம் அப்படிங்கிற ரீதி தானே அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஒண்ணு இது இருக்கு. நெஸ்தஸ்ய பூர்வ நிபுணைஹி தொய்னன்விதானீம் பூர்ணே, பூர்ணே அப்படின்னா பூர்ணமான விஷயத்திலே, ஏற்கனவே நடந்து நிறைவு பெற்ற விஷயத்திலே இப்பொழுது உபாய புனருக்தா, இப்ப நாம் உபாயம் சொல்றதெல்லாம் திருப்பி சொல்றது தானே தவிர அதிகப்படியா இருக்குமே தவிர இது உபாயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன வருதுன்னா, பூர்ணேங்கிறது தொய்யில சேர்த்துக்கணும். தொய்யி பூர்ணே, நீ பூர்ணமா இருக்கும்போது, ஆச்சாரியெல்லாம் அன்னைக்கு என்ன சரணாகதி பண்ண வச்ச போது என்னை ஏற்றுக்கொண்டு நீர் பூர்ணமா இருக்கும்போது நானும் பண்ண வேண்டியது பண்ணியாச்சு, நீரும் ஏத்துண்டாச்சு, இனிமே என்ன இருக்கு? இதுதான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொல்ற மாதிரி கோவிந்தன் குறைவில்லாதவன்.
என்ன குறை இல்லாதவன்னா அறிவொன்றும் இல்லாத எங்களுடைய சரணாகதியை கூட ஏற்றுக்கொண்டபடினாலே குறை ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் சொல்றான். அந்த மாதிரியாக எங்களுடைய சரணாகதியை நீ என்னுடைய சரணாகதியை நீ ஏத்துண்டுட்ட, அதனால குறை ஒண்ணும் இல்லை, உனக்கும் குறைவில்லை எனக்கும் குறைவில்லை. அப்ப திருப்பி திருப்பி சொல்றதெல்லாம் எதுக்காக கேட்டானா வெறும் புனருக்தி தான், ஒரு அனுசந்தானம். அது உமக்கு உபகாரமாக சமர்ப்பிப்பது என்பது மட்டுமே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எம்பெருமான் கிட்ட நம்ம சரணாகதியே பண்ண முடியாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப பெரிய குறை இருக்கும். அப்படி இல்லை, சரணாகதி பண்ணியாச்சு, நம்ம சரணாகதி பண்ணாத எம்பெருமான் ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு குறைவு இருக்கும். ஏன் அதுவும் கிடையாது, ஏன்னா எம்பெருமான் ஏத்துண்டுட்டான். ஏத்துண்டுட்டா கூட மோட்சம் கொடுக்க மாட்டான் விளம்பிப்பான்னு சொன்னா வச்சுக்கோங்க, அப்போ ஒரு குறைவு இருக்கும். அதுவும் கிடையாது, ஏன்னா கட்டாயம் மோட்சம் கொடுக்க போறான். அதனால்தான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான், எந்த விதத்திலும் குறைவு கிடையாது. சரணாகதி பண்ண வைப்பான், சரணாகதி எப்ப நாம பண்றோம்னு காத்துன்னு இருப்பான், அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருப்பான், அதை ஏற்றுக்கொள்வான், ஏற்றுனரே மோட்சத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கான், சமயத்துல கொடுத்தும் விடுவான். அப்படின்னா எந்த விதத்திலும் குறை கிடையாது. அப்ப பூர்ணேத்வயி, நீ இப்படி பரிபூர்ணனாக குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாக இருக்கும் பொழுது நான் இது சொன்னதெல்லாம் புனருக்தாக திருப்பி சொன்னேங்கிறது மட்டுமே தவிர, ஏன்னா பூர்ணமான உங்ககிட்ட போய் திருப்பி சொல்ல வேண்டாமே, திருப்பி சரணாகதி பண்ண வேண்டாமே. ஒரு தடவை சரணாகதி பண்ணியாச்சுனாலே அந்த சரணாகதி ஏத்துன்னு பெருமான் மோட்சபலம் கொடுக்குறான்னா திருப்பி எதுக்கு சரணாகதி பண்ணணும்? அதனால இது ரெண்டாவது தடவை பண்றது இல்லை, இது அனுஷ்டானம் இல்லை. பின்ன என்ன கேட்டா உக்தி, புனருக்தி மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கூட உக்தி நிஷ்டா நினைக்க வேண்டாம், புனருக்தி இது திருப்பி வெறும் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். யத்வாமதர்த்த பரிசிந்தனயா தவாலம் சம்ஞாம் பிரபன்ன இதி சாகசிகோ பிபர்மி ஏவம் ஸ்திதே த்வதபவாத நிவృత్తயே மாம் பாத்ரீகுருஷ்வ பகவன் பவதः கிருபயாஹ. எம்பெருமானே அதெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன பண்றேன்? நான் திருப்பி சரணாகதி பண்றேனா, இன்னொன்னு பண்றேனா, நான் தோஷம் பண்றேனா? திருப்பி சரணாகதி பண்ணல, அது சொல்லி முடிச்சுட்டார். இல்ல என்கிட்ட இனிமே என்ன தோஷம் இருக்கு, என்ன நல்லது பண்றானா கெட்டது பண்றானா, ஸ்தோத்திரங்கள்லாம் சரியா பண்றானா தப்பா பண்றானா, அதெல்லாம் என்னை பத்தி சிந்திக்கிறதெல்லாம் விட்டுடும். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு எனக்கான சிந்தனை எதுவுமே வேண்டாம், நான் என்ன பண்ண போறேங்கிற சிந்தனையும் எதுவும் வேண்டாம். பின்ன என்ன அப்படின்னு கேட்டா, நான் சரணாகதி பண்ணவன், பிரபன்னன் அப்படின்னு எனக்கு பெயர் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் நான் சரணாகதி பண்ணவன் அப்படிங்கிறது. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, எனக்கு பலனை கொடுக்கணும். பிரபன்னன் ஒரு பெயர் நான் வச்சுட்டு இருக்கேன். நான் கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, மோட்சம்லாம் போகாமல், அப்போ உமக்குதான் அப்பவாதம் வந்து சேரும். பகவானையே நம்பிட்டு இருந்தது இது, நான் பிரபன்னன் சரணாகதி ஆயிடுத்துன்னு சொல்லியிருந்தது, கடைசியில இந்த பாடு பட்டுறதே அப்படின்னு எல்லாரும் சொல்லும்படி ஆயிடும். அதனாலே எம்பெருமானே எனக்கு அனுகிரகம் செய்ய வேணும், உம்ம அனுகிரகத்துக்கு நான் பாத்திரமாக ஆக வேண்டும். ஏன்னு கேட்டா பிரபன்னன் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு இல்லையோ, அதை வச்சுட்டே நீர் அனுகிரகம் பண்ணி ஆகணும் அப்படின்னு. யத்வா மதர்த்த பரிசிந்தனையா தவாலம், யத்வானா அது இல்லாட்டா வேற ஒரு வழி சொல்றேன்னு போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி சரணாகதி ஆயிடுத்தா இப்ப பண்றதா முன்னாடி அதெல்லாம் இருக்கட்டும். லோகத்துல யாரும் வேணா கேளுங்க, எனக்கு சரணாகதி ஆயிடுத்தானா ஆயிடுத்துன்னு தான் சொல்லுவா, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அதனால என்னை பத்தி கவலையை விட்டுடும். நான் என்ன பண்றேன், இனிமே என்ன அபராதம் பண்ண போறேன்னா என்ன பண்ண போறேன்னா விட்டுடும். மதர்த்த பரிசிந்தனையா, எனக்காக கவலைப்படுவதை அலம் விட்டுவிடும், வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அது உபாயமா, அன்னைக்கு பண்ணது அது உபாயமா, இல்ல ரெண்டாவது ஸ்லோகம் சொன்னானே இது உபாயமா, அதெல்லாம் வேண்டாம். ஏதோ ஒன்று உபாயம் ஆயிடுத்தோ இல்லையோ. சம்ஞாம் பிரபன்ன இது சாகசிகோ பிபர்மி, நாம் பிரபன்னஹா அப்படின்னு ஒரு பெயர் வச்சுட்டு இருக்கேன், சஞ்ஞான பெயர். சாகசிகன்னா துணிச்சல்காரன். ஏன்னு கேட்டா முதல்ல சொன்ன இல்லையா, பிரபன்னன்னு சொன்னான்னா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் இல்லையோ. அப்ப பிரபன்னனுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துட்டு இருக்கியா அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு துணிச்சலோட நான் பிரபன்னன், நான் பக்தன் சில பேர் சொல்லிக்கிறோம் இல்லையோ. நாங்கெல்லாம் பக்தர்கள் அப்படின்னா எந்த அளவு பக்தர்கள் அப்படின்னு சலடை போட்டு தேடி பார்த்து அப்படின்னா பார்க்க முடியுமா? பக்தர்கள் அப்படின்னா சரி, பெருமாளுடைய பக்தர்கள் நாம ஒத்துக்கிறோம் இல்லையோ, பெருமாள் ஒத்துக்கிறார் பக்தன் அப்படின்னா. அந்த மாதிரி நான் பிரபன்னன்,
பிரபன்னன் பேர் வச்சுட்டு இருக்கேன் நான். அதனால என்ன பண்ணும் கேட்டான்னா எனக்கு அனுகிரகம் பண்ணி ஆகணும். ஏவம் ஸ்திதே தொதபவாத நிவிருத்தையே மாம், இப்படி இருக்கும்போது ஏவம் ஸ்திதே, இப்படி இருக்கும்போது அபவாத நிவிருத்தையே, உனக்கு அபவாதம் வராமல் இருக்கணும் என்பதற்காக மாம் என்னை பவத கிருபாயாக உன்னுடைய கருணைக்கு பாத்திரி குருஷ்வ பாத்திரமாக ஆக்கிவிடு. உன்னுடைய கருணைக்கு பாத்திரம் என்ன ஆக்கணும், எனக்கு மோட்சம் கொடுக்கணும். ஏன்னா மேல நான் என்ன பண்ணா ஏற்கனவே ஒண்ணு பண்ணானே, இல்ல சரணாகதி தீபிகையில சொன்னது சரணாகத்தியா, ஞாசதசகத்துல சொன்னது சரணாகத்தியா, அடைக்கல பத்துல சொன்ன சரணாகத்தியா, இல்ல முதல்ல அப்புள்ளார் மூலமா பண்ணது சரணாகத்தியா, இதெல்லாம் சாஸ்திரார்த்தங்கள் இருக்கட்டும். சரணாகதி ஒன்னு ஆயிடுதுன்னு ஒத்துக்கிறே இல்லையோ, அவ்வளவுதான். அப்ப சரணாகதி பண்ணவன் பின்னாடி அதை அனுசந்தானம் பண்றானா, எத்தனை வாட்டி அனுசந்தானம் பண்ணான், அனுசந்தானம் பண்ணலையா, சரியா அனுசந்தானம் பண்ணானா, அதெல்லாம் நீ பார்க்க வேண்டாம். யத்வா மதர்த்த பரிசிந்தனையா தமாலம், எனக்காக நீ கவலைப்பட்டதெல்லாம் போரும். நான் என்ன பண்றேங்கிறதெல்லாம் சம்யாம் பிரபன்ன இதி சாகசிகோ பிபர்மி, பிரபன்னன் பேர் வச்சுட்டு இருக்கேன். பிரபன்னன் என்ற பெயரை பிபர்மி வைத்துக் கொண்டிருக்கிறேன். சாகசிகா துணிச்சல்காரன் அர்த்தம். ரொம்ப துணிச்சலா சொல்லிட்டு இருக்கேன். நான் பிரபன்னன், எனக்கு மோட்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு. இன்னும் கொஞ்சம் பெருமாள் திருவடி சேர்த்துடுவான் அப்படின்னு பெரியவாள்லாம். பெருமாள் திருவடி சேர்த்துடுவான் அப்படின்னா அவ்வளவு விசுவாசம் அவளுக்கு. அந்த மாதிரி நான் துணிச்சல்காரன் பிரபன்னன் பேர் வச்சுட்டு இருக்கேன். அதனால எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா அது உம்முடைய பெயரை தான் பாதிக்கும். அது இல்ல பெருமாளையே நம்பிந்து பிரபன்னன் பிரபன்னன் சொல்லிட்டு இருந்து கடைசியில் இப்படி கஷ்டப்படுறதுன்னு சொன்னா உமக்கு கெட்ட பேர் வந்துடும். ஏவம் ஸ்திதே, இப்படி இருக்கும்போது அபவாத நிவிருத்த ஏமாம், உனக்கு அபவாதம் வராம இருக்கணுங்கிறதுக்காக. அப்போ பாத்ரீ குருஷ்வ பகவான் பவத கிருபாயாக, உன்னுடைய கருணைக்கு பாத்திரமாக என்னை ஆக்கிவிடு அப்படின்னு. கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாம நதேனு ரூபா அப்படின்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். ஆளவந்தார் சாதிக்கிறத அடிப்படையா வச்சிருந்தா இங்க ஸ்லோகம் பண்ணிட்டு இருக்க. எம்பெருமானே, உன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது பராபவா, நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அதான் எனக்கு மோட்சம் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அப்போ உனக்கு தான் கெட்ட பெயர் அப்படிங்கிற. நதே அனுரூபா, உனக்கு ஏற்றதில்லை, அது உன்னுடைய பெருமைக்கு ஏற்றதில்லை, உன்னுடைய புகழுக்கு ஏற்றதில்லை, அதை யோசிச்சு பாரு அப்படின்னு. நான் கஷ்டப்பட்டா கூட ஜனங்க ஒன்னதான் வீவா. பெருமாள் 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 பக்தனா இருந்து இவன் கஷ்டப்பட்டு இருக்கான் பாரு, என்ன பெருமாள் இவருக்கு கஷ்டத்தை கொடுக்கறேன்னு ஒன்னதான் சொல்ல. ஏன்னு கேட்டானா கஷ்டம் அப்படின்னா சர்வம் சகேமே சகஜம், இங்கே துக்கம், எத்தனையோ துக்கம் இருக்கு, நான் சகிச்சுவேன். ஆனா உமக்கு தான் கெட்ட பெயர். இந்த சம்சாரத்திலேயே எனக்கு துக்கம் வந்தா கூட உமக்கு தான் கெட்ட பெயர். கிந்துத்வதக்ரே, ஏன்னா ஜனங்கள்லாம் அதான் சொல்லுவான், இந்த பெருமாள் பெருமாள் பெருமாளே சொல்லு கடைசியில் இப்படி கஷ்டப்படுறதேன்னு உமக்கு தான் கெட்ட பேர் வரும், எனக்கு கெட்ட பேர் வராது. கிந்துத்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாம நதேனு ரூபா அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி ரீதியில எம்பெருமானே துவத அபவாத நிவிருத்த ஏமாம், உனக்கு அபவாதம் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவாவது என்னை உன்னுடைய கிருபா பாத்திரமாக ஆக்கிவிடு, கருணா பாத்திரமாக ஆக்கிவிடு. பாத்ரீ குருஷ்வ பகவன் பவத கிருபாயாக அப்படின்னு. போன ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் ரெண்டுத்துக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெரிகிறது. ஏன்னா இந்த ஸ்லோகத்துல யத்வா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யத்வானா அல்லது அப்படின்னு அர்த்தம். இங்க பகவன் பிரார்த்திச்சுட்டு யத்வா அல்லது அப்படின்னு. அதான் போன ஸ்லோகத்துல இருக்கிறத வச்சு பார்த்து இந்த நான் பண்ற ஸ்தோத்திரங்கள்லாம் இதெல்லாம் இதுல சரியா இருக்கா தப்பா இருக்கா என்ன சொல்லியிருக்கான்லாம் பார்க்க வேண்டாம். இதெல்லாம் ஏதோ புனருக்தி தான், திருப்பி தான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால இதை பத்தி எல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இப்ப யத்வா அப்படின்னா இதை பார்க்க வேண்டாம், என்ன நீர் பாரும் பார்க்காம வரும், என்னை பத்தி கவலையே நீர் பட வேண்டாம். எப்போ நான் சரணாகதி பண்ணிட்டேனோ நீர் ஏத்துட்டீரோ, அதுக்கப்புறம் நான் எதை பண்ணாலும் நீர் உம்முடைய கிருபா பாத்திரமாக என்ன ஆக்கணும். நான் தப்பே பண்றேன்னு வச்சுக்குமே, அப்ப என்ன பண்ணணும் கேட்டா என்ன திருத்தணும். இல்ல திருந்தலையா, அப்ப அதுக்கான சிக்ஷையை கொடுக்கணும். பொதுவாக அப்படித்தானே, சரணாகதி பண்ணியாச்சுன்னா பெருமாளுடைய கிருபா பாத்திரம் ஆகணும் ஒருத்தன். அதுக்கப்புறம் அவன் தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்ப பெருமாள் தான் அவனை திருத்துவார். அவனை திருத்தணும். திருத்தறதுக்கு என்னவோ அதெல்லாம் ஞானத்தை கொடுத்து அவனை திருத்தி எல்லாம் பண்ணணும்.
ஆனா அப்படிலாம் கொடுத்தா கூட திருந்தாத ஜென்மங்கள்லாம் நிறைய இருக்கு. இன்னும் அதுக்கெல்லாம் தண்டனையை கொடுப்பார். தண்டையை கொடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணி மோட்சத்துக்கு கூட்டுக்கிறீர் இல்லையா? உன்னுடைய கருணைக்கு பாத்திரமாகவே தானே தண்டனையை கொடுத்தாவது மோட்சத்துக்கு கூட்டுக்கணும். சரி சரி இது திருந்தாத போல இருக்கு அப்படின்னு கைவிட்டுவிட மாட்டார். திருந்தாத ஜென்மத்தை கூட அதுக்கு தண்டனையை கொடுத்து அதை அனுபவிக்க வச்சாவது மோட்சத்தை கொடுக்கிறவர். ஏன்னா கருணையினால. அந்த மாதிரியாக சம்ஞாம் பிரபன்ன இது சாகசிகோ பிபர்மின்னு ரொம்ப அழகான வார்த்தை இது. பிரபன்னன்னு சொல்லிட்டு இருக்கேன்பா, சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கேன், ரொம்ப சாகசிகன் அப்படின்னா. ஏன்னா என்ன நம்ம தான் உதாரணம். மோட்சத்துக்கு போறோம் மோட்சத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு இருக்க முடியும் எல்லாரும். எனக்கு என்ன குறை, சரணாகதி ஆயிடுத்து, எம்பெருமான் மோட்சத்துக்கு கூட்டுக்க போறான்னு தானே மொத்த பேரை நம்பிட்டு இருக்கோம். பெரிய சாகசம். ஏன்னா நமக்கு போய் எப்படி மோட்சம் கிடைக்கும்? ஆனா கூட நான் மோட்சத்துக்கு போறேன் அப்படின்னு அழகா சொல்றா. கட்டுச்சோறு கட்டி கொண்டு திரிகிறார்கள். ஊருக்கு போறதுக்காக கட்டிச்சோறு கட்டின்னு தெரியற மாதிரி மோட்சத்துக்கு போறதுக்காக கட்டிச்சோறு கட்டின்னு சித்தமா இருக்கும். நாம சாகசம் தானே. மோட்சத்துக்கு போற அளவு ஒரு யோகியதையும் இல்லாட்டா கூட பிரபன்னஹா அப்படின்னு ஒண்ண வச்சுண்டு நாம சாகசத்தோட இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். இருந்தா கூட அந்த பிரபன்னங்கிறதே காரணமா வச்சுண்டு பெருமாளுடைய தயா பாத்திரமாகணும். இல்லாட்டா பக்கத்துல இருக்கோம்லாம் கிண்டல் பண்றோம். ஏடா என்ன நான் இன்னும் மோட்சத்துக்கு போறேங்கிற, நீங்க என்ன மாதிரி தானே இருக்க, நீங்க என்ன மாதிரி தான் சாப்பிட்டு இருக்க, திரிஞ்சுட்டு இருக்க, ஆபீஸ் வந்துட்டு இருக்க. நான் தப்பு பண்ணா நீங்க தான் தப்பு பண்ற, நான் சரியா இருந்தா நீங்க தான் சரியா இருக்க, இன்னும் மோட்சத்துக்கு போறேங்கிறிய அப்படின்னா. இப்ப மத்த பேர்லாம் மோட்சத்துக்கு போக மாட்டா, நீ மாத்திரம் என்ன ஸ்பெஷல்லா ஏதாவது இருக்கியா, நான் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கேட்பா. ஆனால் பெருமாளுடைய கருணைக்கு பாத்திரமாயிடுறோம் இல்லையோ நம்ம. அதனால என்ன கேட்டா, பழைய அனாதியா செஞ்ச பழைய பாபங்கள்லாம் போயிட்டு அப்புறம் இந்த பிராரத்தத்துல அனுபவிச்சது போக இன்னும் நாம என்னென்ன செய்யறோமோ இதுக்கெல்லாம் பெருமாளே நம்ம ஒண்ணு பிராயசித்தம் பண்ண வைக்கிறான், திருந்த வைக்கிறான். அப்படிலாம் இல்லாட்டா கூட தண்டனையாவது கொடுத்து வச்சு மோட்சத்துக்கு கூட்டுக்கிறான். அவளுக்கு அதெல்லாம் கிடையாது இல்லையோ. பழைய பாபமும் போகாது, அடுத்தடுத்த ஜன்மமும் வரும். இப்பவும் திருந்தறதுக்கும் பெருமாள் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுப்பாருன்னு பூர்ணமாக நிச்சயமாக சொல்ல முடியாது. அதனால எம்பெருமானுடைய கருணா பாத்திரம் அப்படிங்கிறது அவளுக்கு புரியாது. அது பாத்திரே குருஷ்வ பகவன் பவத கிருபாயாம் அப்படின்னு இங்க பிரார்த்திக்கிறார். அதான் உன்னுடைய கருணைக்கு பாத்திரமாக்கி எப்படியாவது என்னை சரியாக்கி நீர் கூட்டிக் கொள்ள வேணும் என்பது தாற்பயம். சரணாகதி பண்ண முடிச்சவனுடைய நிலைமையை இப்படி அழகாக இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.